காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் நடைபெற்று வரும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாட்டில் அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ தற்போது பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்து திருச்சியிலே நடத்துவதில் 5 கட்ட சுற்றுப்பயணத்தை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் கோடிக்கணக்கான மக்களை சந்திப்பதில் இப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி தமிழக வரலாற்றில் எந்நாளும் ஏற்பட்டதில்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு அதனுடைய அடித்தளம் அமைத்த தூண்களில் ஒருவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று பல கட்டங்களிலே எனக்கு நிரூபித்திருக்கிற ஆருயிர் தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பட்டி தொட்டி பட்டணக்கரை அங்கிங்கனாதபடி எங்கும் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்தவாறு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாலே இருந்து செவியால் கேட்டும் கண்களால் பார்த்து கொண்டு இருக்கின்ற எனது வணக்கத்துக்குரிய தமிழ் பெருமக்களே, ஜனநாயகத்தின் செவிகளாக விழிகளாக நான் எந்நாளும் கருதுகிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சிகளின் ஒளிப்பதிவாளர்களே, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாகிய வாக்காளர் பெருமக்களே, நடுநிலையாளர்களே, ஆர்வத்தோடு எங்கள் மாநாட்டிலே எங்கள் கருத்துக்களை செவிமடுக்க வந்திருக்கின்ற லட்சோப லட்சம் அரசு ஊழியர்களே, கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக வாயும் ஈட்டிக்கும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற கூட்டம் எங்கே? அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ், வெற்றி கூட்டணியினுடைய வீறு கொண்ட தொண்டர்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் நிறைவு பெறுகிற வரையிலே இந்த 6 கட்சிகளினுடைய தலைவர்களும் தமிழகத்தினுடைய 4 திசைகளிலும் பட்டி தொட்டி பட்டணம் அனைத்து இடங்களுக்கும் சென்று எதிரிகளின் வியூகத்தை தூள் தூளாக தகர்ப்பதென்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு பாடுபடுகிற தொண்டர்படை தம்பிமார்களே, என் சிரம் தாழ்ந்த வணக்கம். வரலாறு மீண்டும் திரும்புகிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். 1967 விருகம்பாக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாடு டிசம்பர் 28, 29, 30, 31, 28 ஊர்வலம், 3 நாள் மாநாடு, 4ஆம் நாள் நிறைவு மாநாடு ஜனவரி 1ஆம் தேதி. அந்த மாநாட்டில் இதே போன்ற காட்சியை கண்டேன். அன்று நான் சென்னை சட்டக்கல்லூரி மாணவன், 1ஆம் ஆண்டு மாணவன். ஒரே ஒரு வித்தியாசம், அன்று நான் தரையில் அமர்ந்திருந்தேன், இன்று நான் மேடையில் நிற்கிறேன். அந்த மாநாடு பேரறிஞர் அண்ணா அவர்களை ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு அழைத்து சென்றது. இந்த மாநாடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு அழைத்து செல்ல இருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறுகிற இடத்திற்கு பெயர் மாமண்டூர். மா என்றால் யானை, லட்சுமி, சரஸ்வதி, அழகு, செல்வம் என்று பொருள்படும். அனைத்தும் மண்டி கிடந்ததால், அழகும் செல்வமும் வீரமும் மண்டி கிடந்ததால், பல்லவ நாட்டு பெரும் சைன்யங்கள் இங்கே பல காலங்களிலே மண்டி கிடந்ததால் இந்த நகரத்துக்கு மாமண்டூர் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த நாள் ஏப்ரல் 10ஆம் நாள்
வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளற்ற, மேடு பள்ளங்களற்ற, சிகரங்களும் பள்ளத்தாக்குகளும் இல்லாத ஒரு பூமியை சமதர்ம பூமியாக அமைக்க சோவியத் நாட்டிலே ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக உலவிய ஒரு இளைஞன் தன்னுடைய அண்ணன் அலெக்சாண்டர் ஜார் சக்கரவர்த்தியினால் சதி குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொன்ற கொடுமையை எண்ணி நெஞ்சம் கொதித்து மார்க்சிய சிந்தனைகளுக்கு தன் இல்லத்தை பறிகொடுத்து புரட்சி பூபாலத்துக்கு தன்னை தயாராக்கி கொண்டானே. விளாடிவாஸ்டாக் வீதிகளில் வெண்கல சிலை வடிவில் எழுந்தானே அந்த மாமேதை லெனின் பிறந்த நாள் இந்த ஏப்ரல் 10ஆம் நாள் என்பதை இன்றைக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை அனைத்து தளங்களிலும் பாழ்பட்டு சொல்லனா கொடுமைகளுக்கும் நரக வேதனைக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் எனக்கு 20ஆம் நூற்றாண்டினுடைய 30கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இதே போன்ற ஒரு நிலைமை ஒரு நாட்டிலே நிலங்கள் தரிசு நிலங்களாயின, தோட்டம் துறவுகள் பாழாயின, வறுமை வாட்டி வதைத்தது, வேலையில்லா திண்டாட்டம் அந்த மக்களை பட்டினி கொடுமைக்கு ஆளாக்கியது. பஞ்சம் பிழைப்பதற்கு எங்கும் செல்ல வழியில்லை. பசியால் மெலிந்தனர், பட்டினியால் நலிந்தனர், எண்ணற்றோர் எலும்பும் தோலுமாக அவர்கள் மடிந்தனர். அவர்களிலே பலர் ஆப்பிரிக்க கண்டத்திலே இருந்து அழைத்து வரப்பட்ட கருப்பின நீக்ரோக்கள், மிருகங்களை விட மோசமாக நடத்தப்பட்ட கருப்பின நீக்ரோக்கள். அந்த நீக்ரோக்கள் மட்டும் மடியவில்லை, பிரபுக்களாக உலவி வந்த வெள்ளையர்களும் வேலையில்லா திண்டாட்டத்தால் வறுமையின் கொடுமையால் வாழ வழியின்றி அவர்கள் பிள்ளைகளுக்கு பாலுக்கும் உணவுக்கும் அணியின்றி பல பேர் மடிந்தார்கள். டாலர் நாடு என்று பிற்காலத்திலே பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த பூமி இந்த கேடுகளால் இனி இந்த பூமியில் வாழ முடியுமா என்ற கவலை எழுந்ததைத்தான் கிரேட் டிப்ரஷன் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய தோழர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கட்சிகளை சாராத பலர் வந்திருக்கிறார்கள். வீடுகளிலே இருந்து இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது கேப்டன் டிவியில் மட்டுமல்ல, நடுநிலையோடு இயங்க வேண்டும், நம்முடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட பல தொலைக்காட்சிகள் இந்த மேடை பேச்சுக்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற காரணத்தால் நம் கட்சிகளை சாராதவர்கள், நாம் ஜெயிப்போம் என்று நேற்று வரை நம்பிக்கை இல்லாதவர்கள், நம்மை கேலி செய்தவர்கள், நம்மை ஏளனம் செய்தவர்கள், ஏகடியம் செய்தவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பகைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பகைவர்கள் அல்ல, அரசியல் பகைவர்கள். லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிறார்களாமே. ஆனைமலை அடிவாரத்தில் ஜனவரி 26 திரட்டப்பட்ட திரண்ட மாநாட்டை விட 10 மடங்கு விஞ்சி விட்டதாமே இந்த மாமண்டூர் மாநாடு. 15 லட்சம் பேர் மாநாட்டினுடைய அந்த மேடை அமைப்பு இந்த மே திங்களிலே சகோதரர் கேப்டன் அரசபீடத்திலே அமரப்போகிற ஜார்ஜ் கோட்டையினுடைய தலைமை செயலகத்தை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒளி வெள்ளமாக தெரிகிறது, எல்லோர் முகத்திலும் கலகலப்பும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. வாட்டம் எவர் முகத்திலும் இல்லையே. கோடிக்கணக்கானவர்கள் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது மேடையின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முகத்திலும் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை கவனிக்கிறார்கள். மேடையில் இருப்பவர்கள் முகத்திலே சோர்வு இருந்தது சில கூட்டங்களில், சில கட்சிகளில். அதை மக்கள் பார்க்கிறார்கள். நம்மிடம் குவிக்கப்பட்ட பணம் இல்லை, கோடி பணம் இல்லை, அதைவிட 1000 மடங்கு பலம் வாய்ந்த இந்த தொண்டர்களின் கூட்டம் இருக்கிறது. எனவே நம் தொண்டர்களுக்காக மட்டும் நான் பேசவில்லை. இன்னும் முடிவெடுக்க இயலாமல் அண்ணா திமுக வேண்டாம், நாசப்படுத்திய திமுக கழகத்தை மீண்டும்
ஆட்சிபீடத்துக்கு அனுமதிக்க வேண்டாம். ஆனால் இந்த அணி ஜெயிக்குமா? மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு ஜெயிக்குமா என்று எண்ணியவர்கள் கருத்து 23ஆம் தேதி எங்கள் அறிவிப்பு வந்த காலத்தில் ஏன் நாங்கள் கேப்டனோடு கரம் கோர்த்த போது நம்பிக்கை 50-70% வளர்ந்தது. அது நிறைவு பெற்றிருக்கிறது. சகோதரர் வாசன் அவர்களும் நம்மோடு கரம் கோர்த்த பிறகு, இத்தனைக்கு பிறகும் நமக்கு 20% என்று பெரிய மனதோடு சில பேர் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. பிரளயம் போல் வர இருக்கிறதே மக்கள் தீர்ப்பு. இந்த கணக்குகள் சதவீதங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜெயக்கொடி நாட்டுவதற்கான தீர்ப்பை மக்கள் தருவார்கள். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், அதைத்தான் பேச போகிறேன். என்னை தெரு தெருவாக கொடும்பாவி கொளுத்தினார்கள், பரவாயில்லை. என்னை கூட ஒரு பெரிய தலைவனாக கருதுகிறார்கள் என்று கருதினேன். என்னை பாடைகட்டி தூக்கி கொண்டு போனார்கள். என்றாவது ஒரு நாள் நான் பாடையில் தானே போக போகிறேன், அதை முன்கூட்டி செய்கிறார்கள். பாடைகட்டி போட்டதற்கு பிறகு செருப்பால் அடித்தார்கள். என் முகத்தை காயப்படுத்தினார்கள், காலால் மிதித்தார்கள், நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். 3 நாள் இது நடந்தது. என் தோழர்கள், கழகத்தின் கண்பணிகள் நெஞ்ச கொதிப்போடு எங்கள் கைகளை கட்டி போட்டு விட்டீர்கள் என்று குபிரினார்கள். ஆத்திரமூட்ட பார்க்கிறார்கள். நாம் ஆத்திரத்துக்கு இடம் தர தேவையில்லை. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, என் தாயார் உயிரோடு இல்லை என்று நான் நிம்மதி அடைந்தேன். என் தாய், நான் தேர்தல்களிலே தோற்ற காலங்களில் அவர்கள் கவலைப்பட்டதில்லை. நான் தேர்தல் ரிசல்ட் வருகிற தோற்கிற நாட்களில் என்னை தொலைபேசியில் அழைப்பார்கள். மகனே, கவலைப்படாதே, ஊரெல்லாம் ஒரே பேராக இருந்தது, ஓவலையாக இருந்தது, திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா? 1,10,00,000 கிலோமீட்டர் இந்த 40 ஆண்டுகளில் நான் காரிலேயே பயணம் செய்திருக்கிறேன். 1,10,00,000 கிலோமீட்டர், இரவிலும் பகலிலும். என் தம்பி டிரைவர் துரை, முன்னர் மணி, இப்பொழுது பொன்னாங்கன். நான் தூங்கும் நேரத்திலும் அவர்கள் காரை ஓட்டுவார்கள். இரவெல்லாம் திரைப்பட பழைய இசைப்பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு. இத்தனை ஆண்டுகள் நான் இப்படி போகிற போது விபத்துக்கள் ஏற்படும் என்று என் தாய் பயப்படுவார்கள். நான் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார்கள். நல்ல வேளை, ராத்திரி பிரயாணம் இருக்காது, பேசாமல் ஜெயிலில் பூட்டியிருக்காங்கன்னா பத்திரமா இருப்பான்னு என் தாயார் நினைப்பார்கள். 1976ஆம் வருஷம் என்னை பாளையங்கோட்டை ஜெயிலிலிருந்து மிசா கைதியாக என்னை சேலம் ஜெயிலுக்கு மாற்றினார்கள். வியாழக்கிழமை எனக்கு இன்டர்வியூ. என் தாய் மாரியம்மாள் என்னை பார்க்க வந்தார்கள். இரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ. அழைத்து வந்தவர் தூரத்து உறவினர், அவருக்கு அனுமதி இல்லை. என் தாயார் மட்டும் வந்திருந்தார்கள். ஜெயிலர் சொல்லி அனுப்பினார், இன்டர்வியூவுக்கு உங்கள் தாய் வந்திருக்கிறார்கள் என்று. எனக்கு அடுத்த அறையிலே அண்ணன் கோசிமணி, அவர் திருச்சி சிறையிலிருந்து மாற்றப்பட்டிருந்தார். அம்மா பார்த்துட்டு வாப்பான்னார். நான் பார்க்க போனேன். என் எதிரில் ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு பெஞ்சு போட்டு என் தாய் உட்கார்ந்திருந்தார்கள். நான் ஒரு நாற்காலி உட்கார்ந்திருந்தேன். எனது இடது பக்கத்தில் ஜெயில் சூப்பரண்டும் ஜெயிலரும் உட்கார்ந்திருந்தார்கள். பின்னாலே ஒரு கனத்த திரை தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது என் அம்மா, ஏம்மா இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த ஜெயில் ரொம்ப மோசமான ஜெயிலு, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் கவலையாக இருந்தது, பார்க்க வந்தேன்னா. ஊரில் என்ன பேசிக்கிறாங்கம்மா என்று கேட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்ற பெண்கள் நம்ம முதலாளி எழுதி கொடுத்தா விட்டுருவாங்களாம்ல, அப்பொழுதெல்லாம் எழுதி கொடுத்து பல பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சிறையை விட்டு திமுகவில் வெளிவந்து கொண்டிருந்த நேரம். அதற்கு பலத்த முயற்சிகளும் நடந்தன. நீ என்னம்மா சொன்னேன்னு கேட்டேன். என் மகன் என்னை கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, இந்த ராட்சசி எத்தனை வருஷத்துக்கு வச்சிருவான்னு நான் சொன்னேன். அப்படியே எனக்கு கண்களில் கண்ணீர் திரண்டது. இந்த வீரத்தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறந்தேனே என்று நான் நினைத்தேன்.
எதுக்கு எழுதி கொடுக்கணும்? எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துச்சிருவான், எத்தனை வருஷத்துக்கு தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து விட்டேன். 30 நிமிஷம் இன்டர்வியூ. அண்ணன் மணி, கோசிமணி வாசல்லே இருந்தார். துபாக்கடியில் 22 கம்யூனிஸ்ட் தோழர்களை சுட்டு கொன்ற இடத்தில் தான் எங்களை வைத்திருந்தார்கள் 50களிலே. என்னப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன். அவர் அழுதுட்டார் கோசிமணி அண்ணன். 6 மணிக்கு எங்களை லாக்கப், சிங்கிள் செல்லு, பாத்ரூம்லாம் கிடையாது, லைட் வெளியே தான், உள்ளே கிடையாது, செல்லை பூட்டிட்டாங்க. 6:45க்கு ஜெயிலர் ஆழ்வார் நாகையா வந்தார். கிட்ட போனேன், 2 கையையும் பிடிச்சிக்கிட்டாரு. அவர் தந்தை பெரியார் தலைமையிலே திருமணம் செய்து கொண்ட திராவிடர் கழக தோழர் என்பது அப்போதுதான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இன்றைக்கு உங்கள் தாயார் உங்களிடம் சொன்ன பதில் திரைக்கு பின்னாலே இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உளவுத்துறை அதிகாரிகள் காதில் விழுந்தது. நீங்கள் போன பிறகு அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு உறுதியான தாய்மார்கள் இருக்கிற போது அந்த கட்சியை என்ன செய்ய முடியும் என்று சொன்னார்கள். நான் இதையெல்லாம் சுய விளம்பரத்துக்கு, தம்பட்டத்துக்கு பேசவில்லை. என் தாய் ரொம்ப மன உறுதி வாய்ந்தவர். என் தாய் எனக்கு, அவர் தாயார் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் எங்கேயும் போவேன். இப்பொழுதும் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார். என் இருதயத்துக்குள் என் தாய் இருக்கிறார். ஆனால் என்னை இழிவுபடுத்துவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். என்னை தெரு தெருவாக இப்படி பாடை கட்டி வருவதை என் தாய் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அதிர்ச்சியில் செத்து போயிருப்பார். நல்ல வேளை, டாஸ்மாக் எதிர்த்து போராடி 60ஆம் நாள் அதன் காரணத்தினால் உடல் நலிந்து அவர் இறந்து, இந்த தலைவர்களெல்லாம் இந்த எளியவன் இல்லத்துக்கு வந்து என் கண்ணீரை துடைத்தார்கள். ஆகவே எனக்கொன்றும் வருத்தமில்லை, எனக்கொன்றும் ஆத்திரமில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது ஒரு அரிய வாய்ப்பு. 10 மணிக்குள் நிகழ்ச்சி முடிய வேண்டும். கேப்டன் அவர்களும் பேச வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுக்கு என் வேண்டுகோளை தெரிவிப்பதற்காக தொண்டர்கள் ஆரவாரம் செய்வது மகிழ்ச்சிதான். போராட வேண்டிய இடத்திலே போராட வேண்டும். பணப்பட்டுவாடாவுக்கு வருகிறார்களா, பறிமுதல் செய்யுங்கள். போலீஸை நம்பாதீர்கள், அது பணப்பட்டுவாடாவுக்கு கூட உதவி செய்யும். ராஜேஷ் லக்கானி an innocent man, a helpless man, கையால் ஆகாத ஒரு ஆள். இது சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டம். இஸ் ஆனஸ்ட் மேன், நேர்மையானவர். ஒன்றும் செய்துக்கிட முடியாது. ரோட்டில் போகிற வாகனத்தை வேணா தடுக்கலாம். என் தம்பி கழகக்குமார் கொடி கட்டி கொண்டு போனான். நேற்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் இசை முரசு நாகூர் அனிபா, திராவிட இயக்கத்துக்கினுடைய பூபாலமாக இருந்த இசை முரசு நாகூர் அனிபாவை பற்றி என் தம்பி திவான் எழுதிய நூல் வெளியீட்டு விழா முடிந்து அவன் வீட்டுக்கு போகிறான். சத்தியம் தியேட்டருக்கு பக்கத்திலே போலீசார் வழிபறிக்கிறார்கள். ஒரு அதிகாரி வருகிறார். மதிமுக கொடியை கலற்று என்கிறார். நான் கலட்ட மாட்டேன் என்கிறார். கொடியை கலட்டாவிட்டால் கைது செய்வேன் என்கிறார். காரை சோதனை செய்து கொள்ளுங்கள். கட்சி கொடியை கலட்ட மாட்டேன், என் உயிரை போன்றது அந்த கொடி. கைது செய்வோம் என்கிறார்கள். கைது செய்து பார். கைது செய்து கொண்டு போய் ஸ்பென்சருக்கு எதிரே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வைத்ததை தம்பி கழகக்குமார் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார். என்னோடு 2 நண்பர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். இப்பொழுதே புறப்படுகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்றேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாசன் அவர்கள் வந்து சேர்ந்ததும், விஜயகாந்த் அவர்கள் கரம் கோர்த்ததும் நல்ல ஒரு அபிப்பிராயம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் விவசாயிகளுக்காக ரயில்வே தடத்திலே 3.5 மணி நேரம் வெயிலிலே இருந்து போராடினீர்கள். அந்த போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரிகளுடைய அப்புறப்படுத்த முயன்ற போது உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்தது. போலீஸோடு மோதுகிறேன் என்று சில பெரிய மேதாவிகள் ட்விட்டரிலே விமர்சனம் செய்தார்கள். உங்களை போலீஸோடு மோதுகிற நபராக சில தொலைக்காட்சிகள் சித்தரிக்கின்றன. நீங்கள் போனால் இதையும் அப்படித்தான் போடுவார்கள் என்றார்கள். நான் நண்பர்களிடம் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் தொண்டனை போலீஸ் ஸ்டேஷன் வைத்திருக்கிறார்கள், அவனை அடித்தாலும் அடிப்பார்கள். அது மட்டுமல்ல, கட்சி கொடியை கலட்ட சொல்லுவதற்கு டிஜிபிக்கும் அதிகாரம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, ஜட்ஜுக்கு அதிகாரம் கிடையாது. உடனே திருமாவுக்கு போன் பண்ண, அப்பொழுதுதான் அவர் வேளச்சேரி அலுவலகத்தில் இந்த தம்பிகளை வாரம் செய்கிற தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு நாளாவது ராத்திரி 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், உரிமையாக தான் சொல்கிறேன். ஒரு நாளாவது அவரை ராத்திரியில் 3 மணி 3:30 வரைக்கும் தூங்க விட்டுருக்கீங்களா? கிடையாது. அமைதியாக கேட்கணும், சத்தமெல்லாம் போடக்கூடாது, சத்தமெல்லாம் போடக்கூடாது. அதாவது உங்களுடைய அன்பு என்பது அவர் உடல் நலத்தை பாழாக்குகிறதுன்னு நாமக்கல் கூட்டத்திலே சொன்னேன். என்ன ஆர்வம்? அவரை மனுஷனாவே நினைக்கிறது கிடையாது.
பாத்ரூமுக்குள்ள போன நல்ல வேளை லெட்டினுக்குள்ள கூட போறது இல்லை, அவ்வளவுதான். ரொம்ப வருத்தம். நான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவனாக ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு ஒழுங்க கடைப்பிடிங்க. உங்களுடைய ஆரவாரம் அவருக்கு நல்லதல்ல. ரூம்ல தூங்க விடுறது கிடையாது, சாப்பிட விடுறது கிடையாது. அவருடைய தாட்சணி யாரும் முகத்தை முடிச்சு சொல்ல மாட்டார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னா விட மாட்டாங்க. 10 மணிக்கு வந்தா 11 மணிக்கு விட மாட்டாங்க. இந்த 8 மாசமா நானும் முத்தரசனும் ஜிஆரும் அவரும் காலேஜ் ரூம்மேட்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம். அவர் சொன்னாரு, திருமா நேத்து அண்ணன் உங்களோட இருந்தப்பதான் எனக்கு ரெஸ்ட் கிடைச்சது, மத்தியானம் எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு என்னை தூங்க விட்டீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், என் கூட ஒரு 3 மாசம் உங்களோட இருக்க, உங்க ஆட்களை பூரா ஒழுங்கு பண்ணிடுறேன், நம்ம தம்பிகள் தானே சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. நல்ல அருமையான தம்பி. அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டு கிடந்த சமூகத்திலே ஒரு வெளிச்சம் காட்டுகின்ற ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறானே என்பதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் அதை பற்றி பெருமைப்படுகிறேன். அது ஆரவாரத்தை கண்டு பெருமைப்படுகிறேன். சமூகம் விழித்துக் கொண்டது, சமூகம் ஆரவாரம் செய்கிறது என்று. அதே நேரத்தில் நாம் சில விஷயங்களில் அவர் உடல் நலத்தை பாதுகாப்பதில் இந்த கட்சி தலைவர்கள் யாருக்கும் அந்த அக்கறை இருக்கான இருக்கு பயம். ஏன் இவர்கிட்ட பயம் இல்ல, இந்த தொண்டர்கள் நம்மளை அடிச்சு போடுவாங்களோன்னு போறது நல்லது இல்லையா? நான் ரவிக்குமார்ட்ட சொன்னேன், சிந்தனை செல்வன்ட்ட சொன்னேன், இந்த தமிழ் கதிர் பாஞ்சி பாஞ்சி வர்றாரு இந்த தம்பி. ஏன்னு சொன்னா, எனக்கெல்லாம் வயசு 70 ஆயிடுச்சியா, அவரு வாசன் விவேகஜகாந்தெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டியவங்கய்யா. உண்மையா சொல்றையா, நான் எனக்கு எந்த சுயநலம் கிடையாதுயா. இந்த கூட்டத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். திருமா உடனே வந்தார். அதுக்குள்ள நான் தம்பி மணி டிரைவருக்கு துறைக்கு போட்டேன், வேளச்சேரி மணிமாறனுக்கு போட்டேன், வேளச்சேரி மணிமாறனுக்கு போட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். தொண்டர்படை தம்பிகள், மறுகால் குறிச்சியினுடைய என்னுடைய தம்பிகள் 30 வருஷமா என் கூட இருக்காங்க. போனோம், பேரிகேடாக தூக்கி போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்தாங்க. கழககுமார் இருந்த உள்ள இருந்தாப்புல. என்னப்பான்னு, நான் ஒரு ஜட்ஜு உன்னை கைது செய்கிறேன்னு சொன்னாரேப்பா, அந்த ஜட்ஜை கொஞ்சம் காட்டுப்பான்னேன். ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டி போனாங்க. அவர் எங்கள் பக்கம் பார்க்காம சுவரை பார்த்து நாற்காலில் உட்காந்துருந்தார். நான் பக்கத்து நாற்காலில் போய் உட்கார்ந்தேன். என்னை கவனிக்கலை. உட்காந்து ஐயான்னேன். பார்த்த உடனே இந்த கருப்பு துண்டை பார்த்த உடனே பதறி அடிச்சு எந்திரிச்சு நின்னார். நீங்கள் ஜட்ஜுன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் எந்த ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜு, எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜு? நீ ஒரு தாசில்தாரை மதிக்கிறேன். நான் ஜட்ஜு கைது செய்வேன்னா கட்சி கொடியை கலட்ட சொல்ல எந்த அதிகாரம் இருக்கு? பூத்துக்கிட்ட கொடியை கொண்டுட்டு வரக்கூடாது. அண்ணா திமுக தொண்டனுக்கும், திமுக தொண்டனுக்கும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி தொண்டனுக்கும், மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும், தேமுதிக தொண்டர்களுக்கும், அனைவருக்கும் நான் நேற்று டிவியில சொன்னேன், கொடிகளை கலட்டாதீர்கள். இது நம்முடைய உரிமை. இந்த அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாளைக்கு என்ன செய்வா? இப்படியே தூக்கி காமிச்சேன். நாளைக்கு என்ன செய்வா? கட்சி கொடி கலர்ல இருக்கு, வேட்டியை கழட்டும்பா. அறிவே கிடையாது இந்த அதிகாரிகளுக்கு. அங்கிருந்து கமிஷனர், தயவு செய்து ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், மின்னல்கிட்ட ஒரு எஸ்பி, தயவு செய்து விட்டுறோம், போக வேண்டாம். நான் பிச்சையா கேட்குறேன். நீ நினைச்சா பிடிப்ப, நினைச்சா விடுவியா? நான் ஏன் போறேன் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு தெரியணும். தமிழகத்திலே உள்ள அத்தனை கட்சி தொண்டர்களுக்கும் நம் கொடியை கலட்ட போலீஸுக்கு ரைட் கிடையாது என்பது தெரிவிக்கணும். 1000 காரு கூட போகுது. ஜெயலலிதா கூட கொடியை கழட்டுவியா? உன் டாப்பை கழட்டிடுவேன்னு பயந்துகிட்டு இருப்பான். அண்ணன் கலைஞருடைய அருமை திருமகன் போறப்ப அவங்க ஒரு 500 வண்டி 1000 வண்டி போறாங்களே, பிடிப்பியா? சிறுதாவூர் பங்களாவில் இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க. 2 கண்டெய்னர். தம்பி மல்லை சத்யாதான் நமக்கு உடன் தகவல், மின்னல் வேகத்தில் 10 லாரி பணம். என் மேல கேஸ் போட்டிருக்கீங்க, ப்ரூவ் பண்ணலன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நான் கவலைப்படல. சோதித்தீர்களா? ராஜேஷ் லக்கானி கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டீங்க. அவங்க ஜெயலலிதாவின் எடுபிடிகள். அந்த கலெக்டர் எஸ்பியும் போலீஸ் எதுக்கு போச்சு? சிறுதாவூர் பங்களாவில் இருக்க பணத்தை பாதுகாக்க போச்சு. பணத்தை நாளைக்கு பட்டுவாடா பண்ண போலீஸ் கூட வரும், 108ல வரும், எஸ்பி கார்ல வரும். இது நடந்தது. இதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள். எங்களை காரை சோதனை பண்ணுவீங்களா? ஆகவே தம்பிகளே, பணப்பட்டுவாடாவுக்கு பணம் 2 கட்சியும் கொண்டு போய் சேர்த்து வச்சிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து வச்சிருச்சு. 3 பேரும் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காங்க. இது எப்படி மீள போகிறோம்? எப்படி சந்திக்க போறோம்? என் பேச்சின் இறுதி கட்டத்தில் மறந்து விடுவேன் என்பதனாலே இப்பொழுதே சொல்லுகிறேன். எந்த இடத்திலும் 6 கட்சிகளினுடைய தோழர்களும் கண்காணிப்பு படை அமைத்துக் கொண்டு
ஷிஃப்ட் போட்டு டியூட்டி டைம் போட்டுக்கிட்டு தெருவில் வந்துகிட்டே இருக்கணும், ராத்திரி பகலா. உங்களுக்கு தெரியும் எவன் பணம் கொண்டு போவான்னு, எங்க கொண்டு போறேன்னு மாதிரி. சண்டைக்கு பயப்படாத, வர்றதை பார்த்துக்கிடுவோம். நம்ம வக்கீல்கள் இருக்காங்க, கேஸ் போட்டா நான் பார்த்துக்கிறேன், நானே வந்து வாதாடுறேன். பணம் கொண்டு வர பிடுங்க. இந்த போலீஸ் கிட்ட சொல்லாத. சில போலீஸ் நேர்மையா இருக்காங்க, நம்முடைய சகாயம் மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, பணத்தை கொடுக்க விட மாட்டோம். நீ ரோட்ல கொடும்பாய் கொடுத்துற, நான் கவலைப்படல. நீ பணத்தை கொண்டு வந்தா ஒரு அடி நகர விட மாட்டோம். 6 கட்சி தலைவர்களும் 4 திசைகளுக்கும் போகிறோம். 11ஆம் தேதி கேப்டன் புறப்படுகிறார். 14ஆம் தேதி மாலையிலிருந்து அடியன் புறப்படுகிறேன். திரும்ப அடுத்து புறப்படுகிறார். நம்முடைய தோழர்கள் தலைவர்கள் புறப்படுகிறார்கள். இந்த சூழலில் என்னுடைய அன்பிற்குரியவர்களே, நான் எந்த இடத்திலே அந்த பேச்சை விட்டேனோ அங்கு வருகிறேன். அந்த நாடுதான் அமெரிக்க திருநாடு. கிரேட் டிப்ரஷன், மிகப்பெரிய வீழ்ச்சியும் தாழ்ச்சியும். அதிலிருந்து மீட்பதற்கு ஒருவன் வந்தான். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விவசாயம் அழிவு, இதிலிருந்து மீட்பதற்கு ஒருவன் வந்தான். அவன் பெயர் தான் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அவன் அறிமுகப்படுத்தியதுதான் நியூ டீல், புதிய மாற்றம், புதிய திட்டம், புதிய விடியல். இன்றைக்கு தமிழகம் 30களிலே அந்த அமெரிக்க நாட்டில் இருந்ததை விட மிக படுமையான டிப்ரஷன், கிரேட்டஸ்ட் டிப்ரஷனில் இருக்கிறது. எதனால்? விளைநிலங்கள் பால் நிலங்கள் ஆகிவிட்டன, விளைநிலங்கள் தரிசு நிலங்கள் ஆகிவிட்டன, வேளாண் பெருநிலங்கள் பாதி கட்டிடங்கள் ஆகிவிட்டன. நம்முடைய நதிகளிலே தண்ணீர் வருவதை தடுக்கிறது அண்டை மாநிலங்கள். மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது. வேலை கருவறை எங்கும் சூழ்ந்து கிடக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற தானியங்களுக்கு, கரும்புக்கு, பருத்திக்கு உரிய விலை இல்லை.